வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம். தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை படகுகள் மூலம் மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுதீஷ். தற்பொழுது மழை குறைந்திருக்கிறது, இதனால் மீட்பு பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. படகுகள் மூலம் மக்களை மீட்கும் பணி எந்த அளவில் இருக்கு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராதா, நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை. இந்த சாலை முற்றிலுமாக முடங்கி இருப்பதை நாம் நேரடியாக அந்த வெள்ளக்காட்சிகளை பார்க்க முடியும். எந்த வாகனங்களும் செல்ல முடியாத ஒரு சூழல் இங்கு நிலவி வருகிறது. முற்றிலுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு பகுதிகளில் இருந்து அந்த மழை வெள்ளம் தொடர்ந்து காட்டாற்று வெள்ளம் போல் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது இங்கு நிலவி வருகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த கருங்குளம் சுற்றியுள்ள பல்வேறு 10க்கும் மேற்பட்ட ஊர்களை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அந்த பகுதிகளுக்கு மீட்பு குழுவினர் செல்வதற்கான ஒரு ஆயத்த பணி இருக்கிறோம். தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், அதே போல தீயணைப்பு படையினர், காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு மீட்பு குழுக்கள் இங்கு குவிந்து இருக்கிறார்கள். இவர்கள் அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்வதற்கான ஒரு ஆயத்த பணிகளில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். தேசிய பேரிடர் மீட்பு குழுவுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அனைவருமே இங்கு கூடி அங்க பகுதிகளுக்கு குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்வதற்கான அந்த ஆய்வுப் பணிகளை கலந்துரையாடி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் நான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு எது மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது, மீட்பு குழுவினர் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அந்த பகுதிகளுக்கு செல்வதற்கு எது மாதிரியான பிரச்சனை இருக்கிறது என்பது குறித்து தீயணைப்புத்துறை ஆய்வாளர் அருடன் கேட்கலாம். சார் வணக்கம். சார், தற்போது இங்க மீட்பு பொதுமக்கள் எத்தனை பேர் இங்க சிக்கி இருக்காங்க, எது மாதிரியான மீட்பு பணிகள் ஈடுபடுறீங்க? இப்ப இது சார், நாங்க நைட்டு நேற்று 12 மணி முதல் எங்களுடைய இணை இயக்குனர், துணை இயக்குனர், மாவட்ட மேற்பார்வையில் இரவு 12 மணி முதல் இப்ப காலை 6 மணி வரை ஒரு 100 பேரை மீனவர்களுடைய உதவியோட மற்ற இந்த உள்ளூர் பொதுமக்களோட இணைஞ்சு மீட்பு பணி முடிச்சிட்டோம். ஒரு பகுதியில் இருந்தவங்கள கிட்டத்தட்ட நாங்க முழுமையா அந்த கருங்குளம் பகுதியில சிக்கியிருந்த ஒரு 100 பேரை முடிச்சிட்டோம். அடுத்தும் இருக்கக்கூடிய பகுதிகளில் மாவட்ட அலுவலருடைய அறிவுரைப்படி, இங்க இருக்கக்கூடிய இந்த இயக்குனர் ஐயாவுடைய அறிவுரைப்படி இவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கான தொடர்ந்து எங்களுடைய பணி நடந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய மாவட்ட அலுவலர், எங்களுடைய இணை இயக்குனர் இவங்களுடைய உத்தரவுப்படி, எங்களுடைய டிப்டி டைரக்டர் உத்தரவுப்படி தொடர்ந்து இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நடந்த இந்த ஒர்க் இப்ப முடிவு பெற்றிருக்கு. எவ்வளவு இந்த பகுதியில் எத்தனை ஊர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எது மாதிரியான வெள்ளம் இந்த சூழ்ந்து இருக்கு, என்ன நிலைமை இருக்குது? இப்போ ஏற்படக்கூடிய நிறைய பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்களை சூழ்ந்திருக்குது. இந்த பகுதியில் குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா கனமழை வெள்ளத்தால் தத்தளிக்கும் கருங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்பதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மழை குறைந்திருக்கக்கூடிய நிலையில் படகுகள் மூலமாக மக்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ரப்பர் படகுகள் மூலம் மக்களை மீட்பதற்கு அவர்கள் செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஃபைபர் படகுகள் என்று பல்வேறு படகுகள் இந்த மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தில் சிக்கிய மக்களை படகுகள் மூலம் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தொடர்ந்து மீட்டு வருகிறார்கள். மழை குறைந்த நிலையில் இந்த மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.